அன்பின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் உடைய சுத்த கிருபை ராஜா ஆண்டவரே. உடைய கல்வாரி ரத்தத்தினாலே எங்களை மீட்டு எடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே உங்களுடைய ஜனமாகிய ஆண்டவரே உங்களுடைய ஜனங்களும் மண்ணிலே வந்திருக்கிறார் ஆண்டவரே. நீர் இவர்களுக்காக ஆண்டவரே அப்பா பரலோகத்திலே உன்னதத்தில் வைத்திருக்கிற ஆசீர்வாதமான வசனங்களை ஆண்டவரே உம்முடைய தாசன் மூலமாக நீர் எங்களுக்கு எடுத்து கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அதற்கு கீழ்ப்படிந்து நடந்து ஆண்டவரே அந்த வார்த்தையை விசுவாசித்து ஆண்டவரே அந்த வார்த்தையில் இருக்கிற சகல நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆயத்தப்படுத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. தாசரை மறைத்து நீர் பேசுவீராக நாங்கள் கேட்கிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென். மலையும் கோட்டையும் துணையுமானவர், மாற்றி தேற்றி தாங்கிடும் தாயுமானவர். கண்மலையும் கோட்டையும் இம்மட்டும் என்ன நடத்திடும் இம்மட்டும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி தாங்கிடும் தாயுமானவர். இம்மட்டும் நடத்திடும் எந்தெந்த ராஜா, நடத்திடும் ஆண்டவரே என் ராஜா. என் அழகானவரே, என் ஆத்மநேசரே, எனக்காக யாவும் செய்த தேவனே, அவர் யார்? இயேசுவானவர். அவர் இனிமையானவர். உங்க இருக்கைகளை தட்டி அழகானவர், அழகானவரை நோக்கி பார்த்து என் ஆத்மநேசரே, மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். எனக்காக இந்த கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தின இயேசு, அவர் இயேசு, இயேசு, இயேசு. யார் அவர்? அவர் இயேசு, அவர் இயேசு, இயேசு. எனக்காக அந்த கல்வாரியின் கொள்கதால் இந்த ரத்தம் சிந்தினீரே. இயேசு. இந்த உலகத்துல இது என்னுடையது, இது எனக்கு தான் சொந்தம் சொல்லிக்கொள்ள எனக்கு எதுவுமே இல்லை. ஆனா என் இயேசுப்பாவை அவர் என்னுடையவன் சொல்லிக்கொள்ள எனக்கு உரிமை இருக்கு. எத்தனை பேர் சொல்றீங்க? அந்த அழகானவர் பார்த்து என் ஆத்மநேசரே, எனக்காக யாவும் செய்த தேவனே, அவனுடைய மகன் அந்த உரிமை எனக்கு கொடுத்துருக்கான்னு எத்தனை பேர் சொல்றீங்க? அப்படியே உங்க இரு கைகளை உயர்த்தி, என்னுடையவர் என் ஆத்மநேசரே, என்னுடையவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், என் அன்பின் இல்லை நேச கிறிஸ்து. எனக்காக அந்த கொல்கதா மலையில் ரத்தம் சிந்தவர் யார்? அவர். உன் அழகானவர் யார்? உன் இனிமையானவர் யார்? அவர். அந்த கல்வாரி மலையில், கல்வாரி மேட்டிலே, கொல்கதாவிலே இந்த எளிவனுக்கும் நேசரத்தம் சிந்தீரே. கல்வாரி மேட்டிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டீரே.
துணிகிறேன், அவர் இயேசு, ஆசைப்படுகிறேன். இயேசு, அவர் இயேசு, இயேசு, அவர் இயேசு. இயேசு, இயேசு. காடானாலும் மேடானாலும், காடானாலும் மேடானாலும் என் கர்த்தரின் பின்னே போகத் துணிந்தேன். என் கர்த்தரின் பின்னே போகத் துணிந்தேன். சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண என் ஆத்மநேசரே, நீர் அழகுள்ளவர். தோழனின் மேல் ஆற்றல் துணைவனின் மேல் இந்த நேசரை நான் கண்டேன். அன்பு தோழனின் மேல் ஆற்றல் துணைவனின் மேல் இந்த நேசரை நான் கண்டேன். காடானாலும் காடானாலும் மேடானாலும் எனக்காக அந்த கொள்கலாம் என்று ரத்தினம் செய்கிறேன் தேவன். எனக்கு அன்பனாய் என்னை காட்டிக்கொண்டேன் தேவன். பின்னே நான் போகத் துணிகிறேன். என்னுடையவர் என்று சொல்வதற்கு உரிமை உள்ள என் தேவன் பின்னாடி நான் போகத் துணிகிறேன். நான் அவரை தெரிகிறேன். சாரோனின் சாரோனின் ரோஜா இவர், சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். என் அன்பு தோழரே, அன்பு தோழன் என்பேன், ஆற்றல் துணைவன் என்பேன், இன்ப நேசரை நான் கண்டேன். அன்பு தோழன் என்பேன், ஆற்றல் துணைவன் என்பேன். காடானாலும் மேடானாலும், காடானாலும் எந்த நிலையிலும் எது என்னை எதிர்த்து வந்தாலும் என்னுடையவரை நோக்கி நான் போவேன். ஒரு சார்பில் நான் இருப்பேன். என் கர்த்தரின் பின்னே போகத் துணிந்தேன். என் கர்த்தரின் பின்னே போகத் துணிந்தேன். என் கர்த்தரின் பின்னே போகத் துணிவேன். என் கர்த்தரின் பின்னே போகத் துணிவேன். காடானாலும் மேடானாலும், காடானாலும் மேடானாலும் என் கர்த்தரின் பின்னே, என்னுடையவர் பின்னே நான் போகத் துணிவேன். என் கண்மணியும் கோட்டையுமா இருக்கவே பின்னே போகத் துணிவேன். காடானாலும் காடானாலும் மேடானாலும், மரணமோ வாழ்வோ வெளிச்சமோ இருட்டோ கஷ்டத்தின் பாதையில் இருந்தாலும் என் கர்த்தரின் பின்னே நான் போகத் துணிவேன். போகத் துணிவேன். என் கர்த்தரின் பின்னே அவர் பின்னே போகத் துணிவேன். கர்த்தரின் பின்னே. ஆண்டவரே, இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படியாக எனக்கு தந்த வசனம் Today the given word from God for our concentration. ஒரு திருச்சபைக்குரிய வார்த்தைகள் அது. A word for the church. பவுல் அப்போஸ்தலன் எழுதின இரண்டாம் நிருபத்திலே Second letter of Paul the apostle. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் Chapter 12. 8, 9 ஆகிய 2 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். கர்த்தர் இடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மாபெரும் அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனிடத்திலே 3 முறை ஜெபம் செய்கிறார். அவருக்கு ஒரு முள் இருந்தது.
There was a thorn in his அது body. எப்படிப்பட்ட முள்? What about thorn? தன்னைத்தான் உயர்த்தாதபடிக்கு. Should not boast himself. எப்படியாம்? தன்னை உயர்த்தாதபடிக்கு. Should not boast himself. தேவனுக்கு முன்பு தன்னை உயர்த்தாதபடிக்கு Should not boast himself. அவனுக்கு ஒரு முள் இருந்துச்சு. There is a thorn. ஆனால் அது அவனை விட்டு விலகும்படியாய் அவன் கேட்கிறான். He prayed unto God to remove the thorn. 3 தரம் கேட்கிறான். 3 times. அதற்கு ஆண்டவர் அந்த முல்லை எடுக்கவே இல்லை. The Lord did not take the காரணம் என்ன? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உனக்கும் எனக்குமாய் முற்கிரீடம் சூட்டப்பட்டிருந்தார். Because he suffered and received a thorn crown for you and me. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. அப்பொழுது பவுலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். Said to Paul, அங்கே நடக்கிறது என்ன? What is happening பவுல் here? அப்போஸ்தலன் கொரிந்து சபையை பார்த்து சொல்லுகிறார். he said to the church of Corinthians, அப்போது அவன் வேண்டிக் கொண்டபோது ஆண்டவர் சொன்னார், and the reply of பவுலே, Paul, என் கிருபை உனக்கு போதும். my grace is sufficient கரங்களை for தட்டி thee. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. பலத்த கைகளை தட்டி. Let's all clap. அதிகமான ஞானம், படிப்பு, அறிவுகள் இருக்கலாம். Wise man, knowledgeable, அது educated. ஒன்றுத்துக்கு உதவாது என்று பவுல் Paul சொல்லுகிறார். said should not use for anything. ஆனால் But இந்த உலகத்திலே நமக்கு நிரந்தரமான ஒன்று அவருடைய கிருபை. a permanent blessing is the mercy of God. கிருபை என்கிறது பல விதத்தில் இருக்கிறது. Mercy in many ways. ஆனால் அவர் அங்கே பேசும்பொழுது அழகான வார்த்தையை சொல்லி He பேசுகிறார். said a beautiful word here. பவுலை பார்த்து சொல்லுகிறார், To Paul, என் கிருபை என்றார். my grace. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Praise be to God. பவுலை பார்த்து சொல்லுகிறார், Said to the Paul, 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 it's my grace, அது என்னுடைய கிருபை. enough, அது உனக்கு போதும். enough. அது உனக்கு போதும். உலகத்திலே மனுஷனுக்கு அது பத்தல இது பத்தலன்னு சொல்லுவார்கள். Man not satisfied on this earth. அநேக பிள்ளைகள் அநேக குடும்பத்தில் அநேக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தரோடு கூட இருக்கிறது குறைவு. In a family there is no closer walk with God. அதனால தான் அவர்கள் தேவனோடு கூட நடக்க முடியாமல் So இருக்கிறார்கள். they cannot walk with God. நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் தடைபடுவதற்கு அது ஒரு காரணமாக There இருக்கிறது. is a reason of stop the blessings of God. நான் உங்களை சற்று தெய்வத்தோடு நிறுத்த வேண்டும் என்று I விரும்புகிறேன். did bring you near to God. அங்கே பவுல் அப்போஸ்தலன் அழகாக சொல்லுகிறார், Paul the apostle said, தேவனே, Lord, இவைகள் என்னை விட்டு நீங்கும்படி வேண்டுகிறேன் I என்றார். pray thee to depart these blessed அப்பொழுது கர்த்தர் weaknesses. அவனுக்கு ஆன்சர் கொடுக்கிறார். God said to him, என்ன வாக்கு கொடுக்கிறார்? what a promise. என்ன வார்த்தை கொடுக்கிறார்? What he என் said, கிருபை உனக்கு போதும். My grace is sufficient for கரங்களை you. தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise God. அவர் சொன்ன வார்த்தை பாருங்கள், Look at the word of the Lord. என் கிருபை. My grace. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise God. அவரிடத்தில் எத்தனையோ விதமான கிருபைகள் இருக்கிறது. Different type of mercy. ஆனால் அவரிடத்தில் சொல்லும்போது He சொல்லுகிறார், said to Paul, என் கிருபை, my grace என் கிருபை, is my என் grace, சமாதானம், my peace, என் உடன்படிக்கை, my covenant, என் ஆசீர்வாதம், my blessing. இவையெல்லாம் என் என்று சொல்லும்போது அந்த இடத்திலே அவனை தனித்தாக அவர் பிரித்து பார்க்கிறார். Individually the Lord separate him. ஆனால் இந்த இடத்திலே பாருங்கள், Here, என் கிருபை என்று சொல்லுகிறார். my grace. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. ஒரு தேவனுடைய மனிதனாகிய தீர்க்கதரிசி இருந்தார். There was a seer. இந்த தீர்க்கதரிசி என்ன செய்தார்? What does this prophet 2 do? பேரை அழைத்தார். He called 2 persons. 2 பேரை He கூப்பிடுகிறார். called 2 persons. ஒருவனை தன் கிருபையினால் அபிஷேகிக்கிறார். He anoint a person with his mercy. அது என்னது? What is that? என் கிருபை என்று அர்த்தமா? My grace. அங்கே அபிஷேகிக்கிறார். Anoint the person. இன்னொருவனை And அபிஷேகிக்கிறார். he anoint another. அங்கே தேவன் 2 காரியத்தை 2 விதத்தில் சொல்லுகிறார். In 2 ways the Lord said to ஒரே தேவனுடைய தீர்க்கதரிசி the prophet of the Lord. ஆண்டவர் சொல்லுகிறார், Lord said, சாமுவேல், Samuel, நீ கீசுவின் குமாரனாகிய சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்றார். anoint Saul the son of Kish as a king of Israel. People listen to me. கவனிங்கள், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, children, நீ அவனை அழைத்து அபிஷேகம் பண்ணி இஸ்ரவேலுக்கு ராஜாவாக. call him and anoint him as a king of Israel. இந்த ராஜா யார், எப்படி வருகிறான்? How this king மாம்சத்தின்படி இஸ்ரவேலர்கள் தங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்டபொழுது தேவன் அவனை அபிஷேகிக்க சொல்லுகிறார். according to their own intellectualism they cry unto God, so the Lord permit the king for them. ஆனால் சாமுவேல் தைலக்கொப்பை எடுத்துக்கொண்டு அதை நிறைத்துக்கொண்டு அங்கே புறப்பட்டு போய் அங்கே சவுலை அபிஷேகிக்கிறார். Carry the anointed oil and anoint the king. அவன் தொலைந்து போன கழுதையை தேடி வரும்பொழுது இந்த அபிஷேகங்கள் நடக்கிறது. When he came to search the lost donkey, it has happened. கழுதைக்கும் ஆட்டுக்கும் வித்தியாசம் There is இருக்கிறது. a difference between a sheep கோவேரி and கழுதைக்கும் குதிரைக்கும் வித்தியாசம் There is a இருக்கிறது. difference between asses and horses. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. இவன் கழுதையை தொலைத்து விட்டு அவன் தகப்பன் இவனை தேடும்படி அனுப்பி He வைக்கிறார். lost the donkey and father find him
அவன் கழுதையை தேடி வருகிறான். searching the donkey. அப்பொழுது இவனுக்கு ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். And the Lord gave an anointing. அந்த அபிஷேகம் தான் என் கிருபை. That anointing is my grace. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லணும். Praise be to God. அந்த அபிஷேகம் தான் What is that? என்னுடைய கிருபை. My grace. ஆனால் அவனுக்கு பிறகு இன்னொருவனை அழைக்கிறார். After him a person came. அவனை அபிஷேகிக்க சொல்லுகிறார். He was also anointed. அந்த அபிஷேகம் தான் என்னுடைய கிருபை. Is my grace. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லணும். Praise God. ஒரே தேவனுடைய மனுஷன் Same man of God. ரெண்டு பேரை அழைக்கிறார். All two persons. ஆனால் ஒன்று சொல்லுகிறார், One அவனை அபிஷேகம் செய் anoint him என் கிருபையை. with my grace. இன்னொருவனை கூப்பிடுகிறார், Call another. அவனுக்கு பெயர் தாவீது. His name is David. அவனை அபிஷேகம் செய், And anoint him. அது என் கிருபை. That is my ஒரு grace. அல்லேலூயா சொல்லுங்களே. ரெண்டு பேருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், Both என் கிருபை, with my grace. என் கிருபை Anoint with my உனக்கு grace. போதும். Is sufficient for கையை you. தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise God. உலகத்திலே நிரந்தரமானது நிலையானது அவருடைய கிருபை மட்டுமே. A permanent and stable is the mercy of God. ஆனால் எப்படிப்பட்ட கிருபை? What type of என் mercy? கிருபை My grace. அவரிலிருந்து வருகிற கிருபை, Come out from the Lord. அவரிலிருந்து வருகிற Come ஆசீர்வாதங்கள். out blessings from God. வழிபோக்கன் ஆசீர்வதிக்கிறதல்ல. It's not the blessings of strangers. நான் உங்களை இன்னும் கிறிஸ்துவின் அருகே நிறுத்த We விரும்புகிறேன். need to bring you near to God. முதலாவது சவுல் பக்கத்திலே உங்களை அடையாளம் காட்ட விரும்புகிறேன். First of all, I like to show Saul. மற்றொரு பக்கம் தாவீதை அடையாளம் காட்ட On the விரும்புகிறேன். side is David. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். May the Holy Spirit. என் அருகே நிற்கும் அருள்நாதர் இயேசு சொல்லுகிறதை கவனிங்கள். I'm saying the grace. என் அருமையான தெய்வ ஜனமே, Beloved. இந்த வார்த்தைகளை சற்று கவனிக்க Pay வேண்டும். your attention here. ஆனால் தாவீதை விட்டு என் கிருபையை நான் எப்போதும் எடுக்க மாட்டேன். I never ever take back my mercy from இன்று கர்த்தர் David. உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் Say சொல்லுகிறார், the prophecy of நீங்கள் அவருடைய கிருபை you are his உங்களுக்கு mercy. கொடுக்கும் ஆசீர்வாதத்தை அவர் எடுக்கவே He மாட்டார். will never ever reback your blood. 2 சாமுவேல் 7 அதிகாரம் 2 Samuel 15 முதல் வாசிக்க நாம் கேட்கலாம். 15 onwards. உனக்கு முன்பாக உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட நான் தள்ளிவிட்டேன் சவுலிடத்தில் இருந்து சவுல் இடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல கைகளை தட்டி 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. பலத்த கைகளை தட்டி அல்லேலூயா ஒரு அல்லேலூயா சொல்லணும். ஏன் சவுலை விட்டு கிருபையை விலக்கினார்? Why the Lord take back the mercy from Saul? அவருடைய கிருபையை சவுலுக்கு கொடுத்திருந்தார். He gave the mercy ஏன் விளக்குகிறார்? Why the Lord அவன் take back? கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியவில்லை. because he disobeyed the word of God. ரெண்டகத்துக்கும் பில்லி சூனிய பாவத்துக்கும் உடன்பட்டு விட்டான். He get into the evil things of God. சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னான், Samuel the prophet, எல்லாவற்றையும் கொன்றுவிட்டு வர வேண்டும், kill all the animals. ஒன்றையும் உயிரோட விடக்கூடாது. Don't give life to இவன் anything. என்ன செய்தான்? What does he do? இவனுக்கு ஆடுகளுடைய மேன்மை தெரியாது. He do not know the value of இவன் sheep. கழுதைக்குரிய மேன்மைக்குரியவன். He belonged to donkey. அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கழுதையாகவே இருக்கிறது. Many is a spiritual life. உடனே ஆவியானவர் எனக்கு சொன்னார், கழுதையை பற்றி என்று எழுதியிருக்கிறது. Spirit of God said about கழுதைக்குரிய donkey. சுபாவம் இருக்கிறது, Behavior of donkeys. ஆட்டுக்கு ஒரு சுபாவம் இருக்கிறது. Behavior of sheep are என் different. அருமையான மகனே மகளே, இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச I விரும்புகிறேன். do like to speak with you. நீங்கள் கிறிஸ்துவின் அருகே நிற்க வேண்டும் என்று விரும்புகிறேன். You should stand near Christ. நான் 50 வருடங்கள் அவரோடு நடந்து வந்திருக்கிறேன். Almost 15 years I'm walking with God. என் அருமையான மகனே மகளே, Son and daughter of இந்த Christ. வார்த்தைகளை சற்று கவனிங்கள். Look at this verses. ஆனால் நடந்தது என்ன? What happened? நான் என் கிருபையை அவனை விட்டு விலக்குகிறேன். I'm going to take away my mercy. from சாமுவேல் him. கேட்கிறார், Samuel said, ஐயா வாருங்கள், come along. ஜெயக்கொடி ஏற்றுங்கள். Lift up the banners. உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். The God will bring forth victory. ஜெயத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணிட்டார். Already the Lord gave a promise. ஆனா ஜெயம் வந்து விட்டது. Victory came. ஆனால் அங்கே தவறு இருக்கிறது. But there was an error. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க Say பார்க்கலாம். hallelujah. வாலி பிள்ளைகளே, Youngster, உங்களில் தவறு இருக்கிறதை நான் I'm காண்கிறேன். seeing some errors in your சகோதரனே, life. Brother, உங்களில் தவறு இருக்கிறதை I'm காண்கிறேன். seeing some errors in your life. சகோதரியே, உங்களில் தவறு இருக்கிறதை காண்கிறேன். Some errors in your spiritual சற்று life. தெளிவாய் கவனிக்க வேண்டும். Pay attention. வேதம் அழகாக தெளிவாக The Bible சொல்லுகிறது. very clearly says. அப்பொழுது அவன் கேட்கிறான், Then he said, பாளையத்தில் நடந்து வருகிறான். walking on a camp. ஆனால் பூமியிலே அவன் பள்ளத்தை நோண்டி மரங்களை பாய்ச்சி அதற்கு கீழாக நல்ல கொழுத்த ஆடுகளையும் மாடுகளையும் அவன் போட்டு வைத்திருந்தான். Dig the ground and preserve the livestocks under the ground. அப்போது அவன் கேட்கிறான், And he said, என் காதுகளில் ஆடுகளின் மாடுகளின் சத்தம் கேட்கிறதே என்றார். here I am seeing the voice of the livestock. அவர் கிருபை மட்டும் போதுமானது. His mercy is sufficient for அவர் us. சொன்னார், என் கிருபை போதும். My mercy is என் sufficient. கிருபை My grace is sufficient. தேவதூதன் கிருபை அல்ல, என் கிருபை போதும் என்றார். My grace is பவுலே, sufficient. Paul, ஆவியானவர் என் கிருபை என்று சொல்லுகிறார். he called by name and said, my mercy is sufficient for you all.
நான் ஆடுகளின் சத்தத்தை மாடுகளின் சத்தத்தின் காதுகள் விழுகிறதே என்றார். Hearing the voice of the livestock. இதை சொன்ன உடனே Immediately, தேவன் என்ன செய்தார் தெரியுமா? what does the Lord do? அவனுக்கு கொடுத்திருந்த அவருடைய கிருபையை விளக்கினார். He removed, he poured the mercy what he gave to Saul. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. அந்த வசனத்தை கவனிங்கள். Look at the word of the நான் உனக்கு முன்பாக தள்ளினே சவுல் இடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல என் கிருபை விளக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பலத்த கைகளை தட்டி அவனை விட்டு விலக்க மாட்டேன். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்ல சொன்னான். நாத்தான் புறப்பட்டு போய் தாவீதை பார்த்து இந்த எல்லா தரிசனத்தின்படியும் தாவீதுக்கு சொன்னான். எல்லா தரிசனத்தையும் சொல்றான். தாவீது ராஜா, King David. அப்பொழுது தாவீது ராஜா அவரிடத்திலிருந்து அவருடைய கிருபை எடுத்து விட்டார். கர்த்தருடைய சமூகத்தில் உனக்கு கொடுக்கிற அவருடைய கிருபை மட்டும் உன்னை விட்டு விலகாது. உன் ராஜ்யத்தை எவனால அசைக்க முடியாது. உன்னுடைய சந்தோஷத்தை யாராலும் எடுக்க முடியாது. உன்னுடைய வீடும் உன்னுடைய ராஜ்யமும் அவருக்கு முன்பாக நிற்கிறது. The mercy which the Lord give to you will never ever depart from you. தேவனுடைய கிருபையும் ஆசீர்வாதம் அவருக்கு முன்பாக நீங்கள் நிற்கும்படி விரும்புகிற 3 அல்லேலூயா சொல்லணும். Hallelujah to God. Hallelujah. Hallelujah. ஹalleluya. Praise the Lord. வாசிக்கலாம். நாத்தான் இந்த எல்லா வார்த்தைகளின்படியும் எல்லா வார்த்தையின்படியும் இந்த எல்லா தரிசனத்தின்படியும் தாவீதுக்கு சொன்னான். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வீடு கரம் தட்டி வரலையா சொல்லணும். Say hallelujah to the Lord. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. இம்மட்டும் கொண்டு வந்த ஆண்டவர், இம்மட்டும் நடத்தின ஆண்டவர், நான் எம்மாத்திரம் என் வீடு எம்மாத்திரம். பாருங்க, தாவீதுக்கும் அவருடைய கிருபை கொடுத்திருந்தார். ஏன் தாவீது விட்டு விலகவில்லை? சவுலை விட கொலைகாரன் தாவீது. ஏராளமான பேரை கொன்று குவித்தான். ஆனால் அந்த கொலையெல்லாம் கிறிஸ்துவுக்காக செய்தான். சத்துருக்களை வெட்டி குவித்தான். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும்தான். ஏன் தாவீதை விட்டு அவர் கிருபை எடுக்கவில்லை? பவுலை பார்த்து சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். அங்கே சொல்லுகிறார் பவுலை பார்த்து, பவுல் என் கிருபை உனக்கு போதும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அங்கே பாருங்கள், அவன் எம்மாத்திரம் என்று தன்னை தாழ்த்தினான். அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். கடைசி வரை அவன் தடுகுடு கிழவனாகும் வரை அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தையும் செல்வத்தையும் கிருபையும் தேவன் எடுக்கவே இல்லை. The Lord never ever removed the blessings which the Lord gave to David. Say hallelujah. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இப்போ சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு போதும். அந்த கிருபைக்குள் இருப்பீர்களானால் நீங்கள் நான் நினைப்பது போல இல்லை. கிருபையை குறித்து தாவீது அழகாக சொன்னார். கிருபை என்பது என்ன? சங்கீதங்களின் புத்தகம் 31:7 வாசித்து பாருங்கள். தாவீது தேவனுடைய கிருபை பற்றி அழகாக விளக்குகிறார். சங்கீதங்களின் புத்தகம் 31:16 பாருங்கள். சங்கீதங்களின் புத்தகம் 103:4 பாருங்கள். அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? கிருபையினால் தான் முடிசூட்டப்படுமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அதை எரேமியா தீர்க்கதரிசி அழகாக சொன்னார். அவர் என்ன சொன்னார்? எரேமியா தீர்க்கதரிசி, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் என்னை சஞ்சலப்படுத்தினாலும் மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்குவார். Mercy upon me. Hallelujah. நம்ம சஞ்சலம் பார்த்தோம்னா புர்ருனா இறங்கி முறைச்சிடுறோம், அது முறைக்கிறோம், இது முறைக்கிறோம். ஆமென். Troubles comes, we give up our balance. ஆனா வசனம் என்ன சொல்லுகிறது? புலம்பல் 3:32 அவர் என்னை சஞ்சலப்படுத்தினாலும் அவர் மிகுந்த கிருபையோடு எனக்கு இறங்குவார். He will compassionate upon me. கைகளை தட்டி அப்பாக்கு முன்னாடியே சொல்லணும். Glory be to God.
மிகுந்த கிருபை, with a great mercy, மிகுந்த கிருபை. with abundant சில mercy. நேரங்களில் சஞ்சலங்கள் வரலாம், Sorrows may come, துன்பங்கள் வரலாம், sufferings may come, போராட்டங்கள் வரலாம். struggles may இதை come. கர்த்தர் கொடுக்க மாட்டார். God will not allow. கொடுக்கிறது சாத்தான். It's come from ஆனா அவர் the கிருபையின்படி இறங்குவாரா. according to his mercy. பலத்த he கைகளை will தட்டி come down தேவனுக்கு for us. 3 அலையா சொல்லுங்களேன். Praise be to God. என்ன விசுவாச கைத்தட்டு. Let us all clap. அல்லேலூயா. Praise the Lord. அதனால தான் பவுலை பார்த்து So சொன்னார், he said to பவுலே, Paul, என் கிருபை உனக்கு போதும். my grace is sufficient My for Paul, thee. Paulé, my mercy is enough. என்னுடைய கிருபை உனக்கு போதும். கிருபை என்கிறது வரம் என்று எண்ணுவார்கள். Mercy is not one of the கிருபை என்பது தேவனுடைய அபிஷேகம் தான். mercy means it's an anointing of God. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. வேதம் சொல்லுகிறது, The Bible says, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, children, அவர் மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்குவார் என்றார். with abundant mercy the Lord will compassionate upon மோசே me. பல அற்புதங்களை செய்தார். Moses performed mighty wonders. Listen to me. கவனிங்க. ஏராளமான அற்புதங்களை செய்தார். Mighty wonders. கொஞ்ச நஞ்சம் அற்புதம் செய்யவில்லை. Not little. அத்தனை அற்புதங்களை செய்து கொண்டு வந்து சிவந்த சமுத்திரத்தில் நிற்கிறார். They reached Red Sea. ஜனங்கள் எல்லாம் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். People start to murmur. அங்கேயும் ஒரு அற்புதத்தை செய்தார். Hitherto the Lord performed சமுத்திரத்தை இரண்டாய் பிரித்தார். divide the Red Sea. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise be to God. சமுத்திரம் இரண்டாய் பிரிந்தது. Divided. சிவந்த சமுத்திரத்தில் ஜனங்கள் நடந்தார்கள். People get into the river. ஆனால் அங்கே மோசே சொல்லும்போது இப்படி சொன்னார். When Moses said, என்ன சொன்னார்? what does he say? நீர் மீட்டுக் கொண்ட உம்முடைய ஜனத்தை தம்முடைய கிருபையினால் அழைத்து வந்தீர். With great mercy you brought your people out of Egypt with your mercy. தம்முடைய கிருபையினால் அழைத்து வந்தீர். With great mercy. அங்க பாருங்க, ஏராளமான பேர் அழைத்து வருகிறார். Abundantly multitude. ஏராளமான கிருபை. Multitude. ஆனா இந்த இடத்துல சொல்லுகிறார், But here, என் கிருபை. My grace. ஒரு அல்லேலூயா சொல்லணும். Praise be to God. என்ன கிருபை? என் கிருபை. என் கிருபை. My grace. யாத்திராகம் 15:13 சொல்லுகிறது, நீர் மீட்டுக் கொண்ட உம்முடைய ஜனத்தை உம்முடைய கிருபையினால் அழைத்து வந்தீர் என்று எடுக்கிறார். With your abundant mercy you brought your people. என் அன்பு மகனே மகளே, Children of இவ்வளவு God. தூரம் உங்களை அழைத்து வந்ததோட கிருபை. Is a great mercy. ஆனால் hitherto கிருபையை reached. உனக்கு ஒன்னு சொல்லுகிறார், And என் கிருபை உனக்கு போதும். he said my grace is sufficient. என்னுடைய கிருபை உனக்கு போதும். My grace is sufficient. அது for இருந்தா you. எதையும் சாதிச்சிடலாம். If you have, you can do anything on this world. Praise be to God. ஹalleluya. Hallelujah. வேதம் சொல்லுகிறது. The Bible reports. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. அதைத்தான் ஆண்டவர் அழகாக சொன்னார். That's what the Lord said. மிக தெளிவாக சொன்னார். Very clearly. தேவனுடைய கிருபை வரங்கள். The gifts of the Lord. Listen to me. My son told me, கவனிங்கள். தேவனுடைய கிருபை பின்பது என்னவாகிறது? Mercy become வரம். a gift. வரங்கள் Gifts. கிருபை இல்லாமல் இல்லை. ஒரு அல்லேலூயா Because சொல்லணும். mercy no gifts. தேவனுடைய கிருபை வரங்களும் Mercies and gifts of அவர்களை God. அழைத்த அழைப்பும் The calling மாறாதவைகள். never ever change. கைத்தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லணும். Praise be to என்ன God. விசுவாச கைத்தட்டு? Let us all clap. இதுக்கு பேர் தான் கைத்தட்டா? Clap loudly. ஹalleluya. ஒருவனை கிருபையினால் அழைப்பார். With mercy the Lord will invite. ஆனால் ஏராளமான பேர் வருவார்கள். Many will come. ஆனா அது சிலருக்கு மட்டும் அவருடைய சொந்த கிருபை வைப்பார். He will place his own mercy upon some, very few. மரியாளை பார்த்து தேவதூதன் சொன்னான், Angel said to Mary, கிருபை பெற்றவளே நீ வாழ்க, long live, oh, கர்த்தர் உம்முடனே இருப்பாராக. may the Lord be with ஒரு you. அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. ஆனா வேதம் என்ன But சொல்லுகிறது? what does the Bible say? அவருடைய கிருபை வரங்கள் His mercy, அவர்களை அழைத்த அழைப்பு the calling of God, மாறாதவைகள் never எழுதியிருக்கிறது. ever change. ரோமர் புஸ்தகம் 11:29 Romans 11:31. என் அருமையான மகனே மகளே, அதைத்தான் மோசே ஆண்டவரை பார்த்து கேட்டான். ஆண்டவரே, நான் உம்முடைய மகிமை பார்க்க I வேண்டும், want to see thy glory. நான் உம்முடைய வல்லமையை பார்க்க I want to வேண்டும். see thy power. நீ சொல்றதெல்லாம் நடக்குது. Everything is not taking place. ஆனால் ஆண்டவர் சொன்னாரு, As the Lord said. எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் மட்டும் இருப்பேன். Upon willing to whom I place my mercy, I will place my mercy. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேன் அவன் மேல் மட்டும் இரக்கமா To இருப்பேன். whom I'm willing to be graceful, ஆனால் சவுலை விட்டு என் கிருபையை விலக்குகிறேன், I will depart my mercy from தாவீதை விட்டு என் கிருபை விலகவே விலகாது I will என்றார். never ever depart my mercy from David. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise be to God. யாத்ராகம் 33:19 வாசித்து பாருங்கள். 33 verses 19. எவன் மேல் கிருபையா இருக்க Upon whom நான் சித்தமா இருக்கிறேனோ willing to be அவன் mercy. மேல் கிருபையா இருப்பேன். willing to be mercy. அதனால தான் தாவீதை பார்த்து சொன்னார், So he said to தாவீதோடு என் கிருபை இருக்கும். My mercy அதனால will- தான் பவுலை பார்த்து சொன்னார், said to Paul. இவனும் சவுலாய் இருந்த பவுலாய் மாறினவன். He was also those days Saul, ஆனா இந்த சவுல் சவுலாத்தான் இருந்தான். but he was always a Saul. ஆமென். Amen. பவுலா மாறினானா? No. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. இவன் சவுலா இருந்தா இவனுக்கு என்ன போயிருக்கும்?
கிருபை போயிட்டு இருக்கும். என்ன கிருபை போயிருக்கும்? என் கிருபை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise God. ஒரு அல்லேலூயா சொல்லணும். Hallelujah. என் கிருபை. My mercy. இவன் பவுலா மாறினான். He became Paul. That transform. தன்னை மறுரூபப்படுத்திக் கொண்டான். My dear brother and sisters, சகோதரனே சகோதரியே, that is the faithful Christian life. இதுதான் விசுவாசமுள்ள கிறிஸ்தவ ஜீவியம். என் அருமையான மகனே மகளே, Son and daughter in இந்த இடத்தில் நீ இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். I delight to remain in this place. உன்னுடைய ஆசீர்வாதத்தை ஏன் யார் தடுக்கிறார்கள்? Who is disturbing your blessing? என் அருமையான மகனே மகளே, Beloved, நாம் சற்று அலசி பார்க்க வேண்டும். just analyze your life. என் அன்பு பிள்ளைகளே, Children of இந்த God. வேத என் அருகே நிற்கும் அருள்நாதர் இயேசு எனக்கு சொல்லுகிறதை I'm சொல்லுகிறேன். saying what the Holy God says to me. The Lord. நீங்கள் எப்போது கேட்டாலும் Whenever you ask, ஆண்டவரே Lord, இது வேணும் அது வேணும் கேட்காதீங்க. don't ask anything. உன் கிருபை தான் எனக்கு வேணும்னு I கேட்கணும். need your mercy. அவருடைய கிருபையை. His mercy. ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை Children of God. இதை கொண்டுதான் பெற முடியும். Through the scripture. பைபிளை கொண்டுதான். Through the scripture. கரம் தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. பைபிளை படிக்காம செல்போனை பார்த்துக்கிட்டு இருந்தா கிருபை If கிடைக்காதுங்க. you not read Bible, you cannot. டிவியை பார்த்தா கிருபை கிடைக்காதுங்க. Watching television. you விளங்குச்சா? cannot Understand? வீட்ல போயினா பைபிளை பாருங்க. Read the Bible regularly. ஒரு அல்லேலூயா சொல்லணும். Praise the Lord. The word என் of அன்பு God. தெய்வ ஜனமே, Children of God. வேத பகுதிகளை நன்றாய் கவனிங்கள். Listen the word of the Lord. வேத வசனத்தை நீங்கள் கவனிக்கும் பொழுது If you practice the word of God. சங்கீதம் 85:10 தாவீது Psalm சொன்னான், 85 verses 10. கிருபையும் சத்தியம் ஒன்றை ஒன்று சந்திக்கணுமா. Mercy and truth will meet each other. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. அந்த சந்திக்கும் பொழுதுதான் When it meets- நீதியின் சமாதானம் ஒன்றை ஒன்று முத்தமிடுமா. And righteousness shall go before and kiss the peace. அவருடைய கிருபை வரணும் என்ன வேணும்? If you need the mercy, what we need? Truth is necessary. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. என் அருமையான மகனே மகளே, Son and இதை daughter, சற்று கவனிக்க வேண்டும். look at here. வேத வசனம் சொல்லுகிறது. Listen. என் அன்பு தெய்வ ஜனமே, Children. இந்த வார்த்தைகளை சற்று கவனித்து Look at பாருங்கள். the word of the Lord. அதனால தான் யோவான் என்னும் தேவனுடைய மனிதன் சொன்னான், John the man of God said, அந்த வார்த்தை that word மாம்சமாய் மாறியது. become flesh. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise the Lord. யோவான் 1:1 சொல்லுகிறது, John chapter 1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, From the beginning, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, The word was with God. அது தேவனாயிருந்தது. The word was God. அந்த வார்த்தை That word 2000 வருடங்களுக்கு முன்பு 2000 years ago மாம்சமாகி become flesh. எப்படி நம்மை சந்தித்ததா? How it made- கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நம்மை சந்தித்தது. With the mercy and the truth, it came. ஹalleluya. Praise God. இதுதான் கிருபை. That is mercy. என் அன்பு தெய்வ ஜனமே, Children. வேதம் அழகாக சொல்லுது, The word of நாம் பரிபூர்ணம் அடைவதற்கு. to get abundant. நான் சொல்லல, I am not. யோவான் புஸ்தகம் 1:1 John chapter 1 verse யோவான் 1:14 பாருங்கள். Verses 14. அது நமக்குள்ளே வாசம் செய்தது. Dwelt among us. ஆனால் But இதையெல்லாம் நாம் பரிபூர்ணம் அடைவதற்கு to get abundant, வேதம் சொல்லுகிறது, The Bible says- நாம் அவருக்குள் கிருபையின் மேல் கிருபை we பெற்றிருக்கிறோம். attain mercy among mercy in Christ. ஹalleluya. Praise God. எது மேல எது பெற்றிருக்கிறோம்? கிருபை. கிருபையின் மேல் கிருபை. Mercy among mercy. கிருபையின் மேல் கிருபை. Mercy among mercy. கிருபை பெற்ற உடனே நம்ம ஆடக்கூடாது, When you get அதுக்கு mercy, மேல don't ஏறி கிருபையை பெறணும். You need more and more. கிருபை நிறைய இருக்குது, That is lot of ஆனால் நீ பெற வேண்டிய ஒரு கிருபை இருக்கிறது. Have to receive one. என் கிருபை. my grace. பவுலே, Paul. என் கிருபை உனக்கு போதும். My mercy is sufficient. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசனம் முடிக்க போகிறேன். Prophet Isaiah ஏசாயா says, தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 60 அதிகாரம் chapter 60 10வது வசனங்களை வாசிப்போம். verses 10. அந்நிய புத்திரர் அந்நிய புத்திரர் உன் மதில்களை கட்டி உன் மதில்களை கட்டி அவர்களுடைய ராஜாக்கள் அவருடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள். உன்னை சேவிப்பார்கள். என் கடும் கோபத்தினால் என் கடும் கோபத்தினால் உன்னை அடித்தேன். உன்னை அடித்தேன். ஆனாலும் நல்ல கவனிங்க, சில நேரங்களில் தேவன் சொல்ல விட்டுருவாரு, ஆனாலும் என் கிருபையினால் உனக்கு இறங்கினேன். கைகளை தட்டி வர அல்லேலூயா சொல்லு. Hallelujah. இன்றைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், Saying a prophecy. நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் If you believe, இன்னைக்கு நான் சொல்றேன், I'm saying என் today, கிருபை என்னை விட்டு விலகவே விலகாது. the mercy of the Lord will never ever depart கர்த்தர் from us. எடுக்கவே மாட்டார். The Lord will நீ never போய் take உன் back. சத்துருக்கள் ஜெயிப்ப, You will overcome your உன் enemies. மந்திரத்தை ஜெயிப்ப, Prevail the உன் evil. சாத்தானை நீ துரத்துவ, You will cast out the நீ Satan. அடிப்ப, You can நீ cast out. மிதிப்ப. You can drive along. ஒரு அல்லேலூயா சொல்லு. Hallelujah. தாவீதை மட்டும் விட்டு அவருடைய கிருபை எடுக்கலையாம். He never take back the mercy from King David. என் கிருபை My mercy. என்று சொன்னார். He said. சங்கீதங்களின் புத்தகம் 89 Psalm அதிகாரம் 89 24வது வசனத்தை பாருங்கள். 24. தாவீதுக்கு கொடுத்த கிருபையை பாருங்கள். என் உண்மையும் என் கிருபையும் கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லணும். Praise be to God. என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். அவனோடு இருக்கும். என் நாமத்தினால் என் நாமத்தினால் அவன் கொம்பு உயர். கரங்களை தட்டி 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Glory be
to என்ன God. விசுவாச கைத்தட்டு Amen. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Glory be to God. சவுல் விழுந்து போயிட்டான், Saul was தாண்டு போயிட்டான். தாவீது நாளுக்கு நாள் உயர்த்தப்பட்டான். Saul was backslided, but David ஏனால் lifted up day by தாவீதுக்கு day. தேவனுடைய கிருபை இருந்தது. Because he obtained the என் mercy. கிருபையினால் அவன் கொம்பு உயரும் என்றார். Through my mercy I shall lift up his horn. என் கிருபையினால் அவன் கொம்பு உயரும். Shall his horn be என் exalted? அருமையான மகனே மகளே, என் கிருபை உனக்கு போதும். My grace is sufficient என் for thee. கிருபை போதும். My grace is sufficient என் for அருமையான thee. மகனே மகளே, Son and daughter, என் கிருபை my grace அவனை விட்டு விலகாமல் will never depart from என் him. கிருபை My mercy அவனுடைய கொம்பை உயர்த்தும் will என்றார். lift up his horn. சங்கீதங்களின் புத்தகம் 89 அதிகாரம் 89 28 வசனங்களை வாசிப்போமா? 28. என் கிருபையை என் கிருபையை என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன். கை தட்டிய Praise God. என் கிருபை I will keep அவனுக்காக for him. என்றென்றைக்கும் காப்பேன். கையை தட்டி ஒரு அலலைய சொல்லுங்களே. Amen. I will keep எப்படி for மகனே? him forever and ever. என்றென்றைக்கும் காப்பேன். Forever and ever. கையை தட்டி 3 அலலைய சொல்லுங்களே. Amen. உங்களை காப்பான் விசுவாசிக்கிறீர்களா? Do you believe that? விசுவாசிக்கிற 3 அலலைய சொல்லு. என் அருமையானவர்களே, அவருடைய கிருபை சொல்லுகிறது, என் கிருபை, My என் mercy. கிருபை My mercy. என்றென்றைக்கும் அவனை காப்பேன். I will keep for him forever and ever. ஒரு அலலைய சொல்லணுமே. Say hallelujah. அதே 89 சங்கீதம் Psalm 89 33 வாசிப்போமா? 33. ஆனாலும் என் கிருபையை என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் கரம் தட்டி வர அலலைய சொல்லியா? Praise God. சவுலை விலக்கினவர் தாவீதை விட்டு விலக்கவே இல்லை. He never ever take mercy from David. கர்த்தரை மகிமைப்படுத்தும் கரங்களை தட்டி Praise be to God. ஆண்டவர் சொன்னார், No, sir. என் கிருபை அவனை விட்டு விலகாமல் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். கையை தட்டி 3 அலலைய சொல்லு. Amen. தாவீது பிசகிருப்பான், ஆனா அவர் வாக்கு கொடுத்துட்டார், And he gave a promise. என் கிருபை அவனை விட்டு விலக மாட்டேன், I will not take away என் my உண்மை mercy. அவனுக்கு பிசகாமல் இருக்கும் I will not take my என்று கர்த்தர் உங்களை faithfulness பார்த்து to him. சொல்லுகிறார். Today the Lord says, என் கிருபை உங்களுக்கு போதும், my mercy is நான் enough for உங்களை you. விட்டு விலக I மாட்டேன், never leave you. பிசக மாட்டேன், Not உனக்கு forsake you. சொன்னதை நிறைவேற்றும் அளவு உன்னை I கைவிடுவதில்லை. will never forsake you. விசுவாசிக்கிறீர்களா? Do you believe? விசுவாசிக்கிற அப்படி எழுந்து நிற்பீர்களாக. Immediately stand. வேதத்தை எடுத்துக்கொண்டு எழுந்து Take நிற்கணும். up your Bible. உலகத்திலே மேகங்கள் விலகிவிடும், Clouds may pass away. பர்வதங்கள் கூட நிலை பெயர்ந்து விடும், Mountains may move away. ஒன்று விலகாதிருக்கிறது. One will never ever எல்லார் move. வேதத்தை எடுத்துக்கொண்டவர்களாக Take up your Bible. இன்றைக்கு நாம் சொல்ல போற வார்த்தை கவனித்துக் கொள்ளுங்கள். Listen to what I'm saying. ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் Prophet Isaiah 54 அதிகாரம். chapter 54. எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். Turn அந்த வசனத்துக்கு அன்பை and செலுத்துங்கள். share the love into the அந்த word. வசனம் தான் உனக்கு கிருபை, That word is your mercy. அந்த வார்த்தை தான் உனக்கு That கிருபை. word is your mercy. அப்படியே அந்த வசனத்தை எடுத்தவர்களாக Take the promise. ஆள்காட்டி விரலை வைத்துக் கொண்டு அப்படியே உங்கள் வாயை திறந்து சொல்லுங்கள். மலைகள் விலகினாலும் என்ன கவனிங்க, மலைகள் விலகினாலும் மலைகள் விலகினாலும், Mountains shall depart. பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் பர்வதனம் தெரியுமா உங்களுக்கு? Do you know hills? ஆ? பர்வதனம் தெரியுமா? What is the meaning of hills? உயரமானது. Top hills. பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை கையை தட்டி வர அலைய சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் உன்னை விட்டு விலகாமலும் அப்படியே பைபிளை கீழே வச்சு 2 Place கையை your உயர்த்திக்கோ. faith in the Bible and lift up your hands. 2 கையை உயர்த்திக்கோ. அப்படியே முழங்கால் பட்ட முடிஞ்சா முட்டி போட்டு அந்த கிருபை இன்னைக்கு எடுத்துக்கோ. As soon as possible, kneel down and விலகாத கிருபையை, claim the விலகாத கிருபையை, unfailing mercy. விலகாத கிருபையை Unfailing 2 mercy. கையை உயர்த்தினவர்களாக வாசிக்க கேட்கலாம். மலைகள் விலகினாலும் மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை என் கிருபை. ஒரு அலலியா சொல்லுங்க பார்க்கலாம். Amen. யார் கிருபை? கர்த்தருடைய என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் என் உடன்படிக்கை சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் நிலை இருக்கும் பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தினவர்களாக 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
அப்பா என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லியிருக்க தேவன் ஆண்டவரே, அப்பா உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம் கிருபினால் எங்களை பலவீனத்திலே ஆண்டவரே உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன ஆண்டவரே, என் கிருபை என்று ஆண்டவரே அப்பா நீ கட்டளையிட்டு கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பேர்கள் ஆண்டவரே உம்முடைய கிருபையை இழந்து நிற்கிறார்கள் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே நீ ஆணித்தனமாக ஆண்டவர் என் கிருபை உனக்கு போதும் என்று கொடுத்த வாக்கின்படியே ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே விலகாத இருக்கிற அந்த கிருபையை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க ராஜா ஆண்டவரே. அப்பா சவுலுக்குள்ள ஆண்டவரே கிருபை அல்ல சுவாமி ஆண்டவரே, தாவீதை விட்டு விலகாத கிருபை, என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன ஆண்டவரே, அந்த கிருபையை நீர் எங்களுக்கு நீ கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி தகப்பனே ஆண்டவரே, ஒரு நாளும் ஆண்டவரே இந்த கிருபை எங்களை விட்டு பிரசங்காதபடி ஆண்டவரே எங்கள் ஆத்மாவை காக்கிற என் கிருபை ஆண்டவரே உனக்கு போதும் என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு நாளும் எங்கள் ஆத்மாவை காக்கிற ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் ஆண்டவரே என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்பா மகா பெரிய கிருபையை தேவன் எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் நிமித்தம் ஆண்டவரே இந்த நிமிஷத்தில் இருந்த ஆண்டவரே என் கிருபை ஆண்டவரே அப்பா உம்முடைய கிருபை என்னெல்லாம் எங்களுக்கு செய்ய ஆண்டவரே நினைத்திருக்கிறது ஆண்டவரே அத்தனையும் ஆண்டவரே அப்பா உம்முடைய கிருபை எங்களுக்கு செய்ய முடியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. என் கிருபை என்று சொன்னாலே ஆண்டவரே சமாதானத்தை கொடுக்கிற கிருபை ஆண்டவரே, என் கிருபை என்று சொன்னாலே ஆசீர்வாதத்தை கொடுக்கிற கிருபை ஆண்டவரே, என் கிருபை என்று சொன்னாலே சுகத்தை கொடுக்கிற கிருபை ஆண்டவரே, என் கிருபை என்று சொன்னாலே ஆண்டவரே எல்லா பாவ சேற்றிலும் தூக்கி எடுக்கிற கிருபை ஆண்டவரே, என் கிருபை ஆண்டவரே என்று சொன்னாலும் ஆண்டவரே ஒரு நாளும் விலகாத கிருபை ஆண்டவரே, அதை எங்களுக்கு நீ கொடுத்திருக்கிறதுனால உமக்கு நன்றி ராஜா. அந்த கிருபையோடுவே நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வருகை வரைக்கும் வாழும்படியாக தேவன் ஆண்டவரே நித்தியம் நித்தியமாய் உம்முடைய ஆண்டவருடைய கிருபையால் நடத்துவீராக. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி செபிக்கிறோம் பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென். சொல்லுங்கள் ஆண்டவரே உம்முடைய கிருபை, இயேசுவே உம்முடைய கிருபை. ஆபிரகாமின் தேவனே நீ பிதாவாய் இருக்கிறீர், உம்முடைய கிருபை. குமாரனாகிய இயேசுவே நீர் எங்கள் தகப்பனாய் இருக்கிறீர், உம்முடைய கிருபை. பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய கிருபை மட்டுமே எங்களுக்கு போதும். எங்களை சகல ஆசீர்வாதத்தினாலும் சமாதானத்தினால் உடன்படிக்கையின் வல்லமையினால் எங்களை காத்து நடத்திக் கொள்ளுவீர். இன்று முதல் எங்களோடு வருவீர். உம்முடைய கிருபையினால் எங்கள் கொம்பு உயரும், எங்கள் ஆசீர்வாதம் உயரும், எங்களை மைமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே. அப்படியே கரங்களை உயர்த்த உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். எங்கள் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, நான் நம்முடைய ஊழியக்காரன், இந்த வார்த்தைகள் அப்படியே பலிக்கணும். என் கிருபை என்று சொல்லி இருக்கிறேன், அது அப்படியே என் ஜனத்திற்கு பலிக்கணும், மாறக்கூடாது, மாறவே மாறக்கூடாது. இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் ஆசீர்வதியும். என் கிருபை எப்படிப்பட்டது என்று பாருங்கள் என்று இந்த செய்தி அந்த தலைப்பின சொன்ன வாசகத்தின்படியே போடும் பொழுது இந்த ஜனங்கள் அதை கண்டு அற்புதத்தை பெறட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே. கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு உட்காரலாம்.